அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நாள் அன்னைக்கு சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம்னா முருகப்பெருமானிடம் நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும். முருகப்பெருமான அன்றைய நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், முருகப்பெருமானுக்கு கிருத்திகை வழிபாடு வீட்டிலேயே எளிதாக செய்வது எப்படி, கிருத்திகை விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதாவது கார்த்திகை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கிழமையில் செவ்வாய்க்கிழமை, திதிகளில் சஷ்டி திதி, நட்சத்திரங்களில் கிருத்திகை மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லலாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அவருடைய அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் சஷ்டி விரதத்தை போல் கிருத்திகை விரதமும் துன்பங்களை போக்கக்கூடிய சிறப்பான விரத வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம்னா முருகப்பெருமானிடம் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும்னு சொல்லலாங்க. அதே போல் முருகன் வேற வேல் வேற கிடையாதுங்க. முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க. அதே போல் சிறிய அளவிலான வேலை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வைத்திருக்க வேணும். அது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினாருங்க. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்தாங்கன்னு சொல்லலாங்க. முருகப்பெருமான சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை பெண்களுடைய பெயரிலேயே முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுறாருங்க. அவர்களுக்குரிய நாளாகிய கிருத்திகை நட்சத்திர நாளன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுபவங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் விலகி வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கன்னு வரம் அளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் இருக்காமல் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. இந்த நாளில் அன்னதானம் செஞ்சோம்னா வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வந்து பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைவான வாழ்க்கை கிடைக்குங்க. அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குணம் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. இப்படி சிறப்பான பலன்களை பெறுவதற்கு கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் அம்சமாக சொல்லப்படுறாருங்க. அதனால தாங்க செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை, செவ்வாய் தோஷம், கரும புத்திர தோஷம் அனைத்துமே நீங்கி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லை அடியோடு நீங்கி விடணும் சொல்லலாங்க. நம்பிக்கையுடன் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்காமல் விடுத்திருந்து கந்தனுடைய மந்திரங்களை ஜெயிப்பது, மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு காலையில் மீண்டும் குளித்து விட்டு வழிபாடுகளை செய்வது, முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொள்ள வேணுங்க. பூஜை மற்றும் அர்ச்சனைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமான தரிசனம் செய்வதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வேல் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானையும் முருகப்பெருமானுடைய வேலையும் வழிபாடு செஞ்சோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பிரசித்தி பெற்ற முருக
முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சலோக வேல் விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க. தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை என எந்த உலோகத்தினாலான வேல் வேணாலும் வாங்கி வழிபாடு செய்யலாங்க. அப்படி நீங்கள் வேல் வாங்கும்போது உங்களுடைய கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவங்க இருப்பாங்க, அவர்களிடம் சொல்லி வாங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அவர்களுடைய கையினால் வாங்கினீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வேல் வழிபாடு செய்யக்கூடியவங்க பூஜை அறையில் முருகன் படத்துக்கு முன்னாடி சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்க வேணுங்க. ஒவ்வொரு முறையும் வேலை பூஜை செய்யும் பொழுது காய்ச்சாத பசும்பால் இல்லைன்னா பன்னீர் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் வேல் விருத்தம் பாடலை பாடிக்கொண்டு பூஜை செய்வது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. வேல் விருத்தம் என்பது முருகன் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாகுங்க. அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் முதல் தொகுப்பில் 10 பாடல்கள் இருக்குதுங்க. இந்த பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி அபிஷேகம் செய்து அவல் பொறி கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து முருகப்பெருமானுடைய மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வமும் சகல ஐஸ்வர்யம் முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்குங்க. மாதங்களில் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உரிய மாதமாகுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷமான பூஜைகளும் வழிபாடுகளும் கோவில்களில் செய்யப்படுவது வழக்கமாகுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அனைத்து முருகன் கோவிலும் பார்த்தீங்கன்னா விசேஷமான வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறணும் சொல்லலாங்க. அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தீராத நோய்களும் தீருன்னு சொல்லலாங்க. நம்ம கார்த்திகை வழிபாடு செய்யும் போது அன்றைய நாள் காலையிலேயே எழுந்து வீடு முழுவதுமே சுத்தம் செஞ்சு வைத்து கொள்ள வேணுங்க. மாலை நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்க வேணுங்க. பூஜையில் முருகன் படத்தை வைத்து சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேணுங்க. முருகன் சிலை வைத்திருந்தால் தண்ணீர், பால் மற்றும் பன்னீரால் அபிஷேகம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகனை வணங்கும் விதமாக 6 அகல் விளக்குகளை நம்ம தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க. ஒவ்வொரு மாதமும் இதே போல் அகல் விளக்குகளை வைத்தே பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபத்தை ஏற்ற வேணுங்க. தீபம் ஏற்றும் போது பஞ்சு திரி போட்ட தீபத்தை ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் ஆறுமுகனுக்கு 6 விளக்குகள் 6 மணிக்கு ஏற்றி வைத்து கிருத்திகை விரதம் இருந்து உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பவங்களுக்கு திருமண தடையானது நீங்கி விடணும் சொல்லலாங்க. அதே போல் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இது வரைக்குமே வருமானத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வருமானம் தடையில்லாமல் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவோ மன கஷ்டம் இருந்திருக்குங்க. அந்த மன கஷ்டமானது அன்றைய நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடுங்க. நமக்கு இருக்கக்கூடிய குழப்பமும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிதாக தீர்வு கிடைக்குங்க. கார்த்திகை விரத வழிபாடு செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. கார்த்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலிருந்து மாலை நேரம் விளக்கேற்றும் முடிக்கும் வரைக்கும் விரதத்தை மேற்கொள்ள வேணுங்க. அப்படி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க பாலும் பழமும் கூட சாப்பிட்டு கொள்ளலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரதங்களில் ஒன்று கிருத்திகை விரதம் ஆகுங்க. தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இரண்டுமே சிறப்புக்குரியதாக சொல்லலாங்க. முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா நினைத்த காரியம் நிறைவேறணும் சொல்லலாங்க. அதே போல் சஷ்டி விரதம் இருந்தோம்னா குழந்தை பேரு கிடைக்குங்க. கிருத்திகையில் விரதம் இருந்தோம்னா, அதாவது கார்த்திகை விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது என்றாலும் கூட வருஷத்தில் 3 மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிக உயர்வானதாக சொல்லப்படுதுங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் திரு கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகியவை முக்கிய விரத நாட்களாகவும் கடைபிடிச்சிட்டு வரங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுபவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகல நலன்களும் கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு சிவபெருமானே அருளிய சிறப்பான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க
இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.